வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதாவது விஜய், த்ரிஷா இவங்களோட அ அ உறவ பத்தி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ரொம்ப கேவலமா, கீழ்த்தரமா ஒரு கருத்த வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு வந்து பாஜகவ சேர்ந்த வானதி சீனிவாசன், அவங்க கூட்டணியில உள்ள டிடிவி தினகரன், திமுக இப்படி எல்லாருமே அவங்களோட கண்டனத்த பதிவு செய்திருந்த அப்புறமா கூட, விஜயோ, த்ரிஷாவோ இத பத்தி வாய் திறக்கவே இல்ல அப்படிங்கிறத தான் நேத்து நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து இதுக்கு ரொம்பவே ஒரு காரசாரமான, ஒரு கடுமையான ஒரு கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாங்க நயினார் நாகேந்திரனுக்கு. இப்படி ஒரு அருவருக்கத்தக்க கருத்த வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரனுக்கு த்ரிஷா தன்னோட கண்டனத்த தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசியல்ல நடுநிலையான நிலைப்பாட்டுல தான் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது உயரிய பொறுப்புல இருக்கிறவங்க இன்னும் பொறுப்புடனும், நிதானத்துடனும் பொதுவெளியில பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை பொது விவாதத்திற்கு உரியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவமரியாதையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநில அளவுல உயர் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசுறத நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எனது தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பொது வெளியில விவாதிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரிஷாவோட இந்த கண்டன அறிக்கைக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய வரவேற்பு. பரவாயில்ல, அவங்க வந்து வழக்கம் போலவே தைரியமான பொண்ணு அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. அவங்களோட துணிச்சலை பாராட்டணும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற துணிச்சல்ல பாதி கூட விஜய்க்கு இல்லையே. விஜய் தன்னோட தோழியான த்ரிஷா கேவலப்படுத்தப்பட்டது பத்தி இப்ப வரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய பேரோட விமர்சனமா இருந்தது. அதே சமயம் இந்த விஷயமா யார் மனதையும் புண்படுத்துற நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிறாரு. மதுரையில பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி வந்து பேசுறாரு. அந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை எல்லாம் கவனிக்க போயிருந்த அவர்கிட்ட த்ரிஷாவை அவர் விமர்சிச்சது தொடர்பா பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில யார் மனசையும் புண்படுத்துற நோக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் த்ரிஷாவை பத்தி பேசுனது மட்டும் இல்லாம, வேற சில பிரபலங்கள் கூட த்ரிஷாவ அவர் அப்படி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள முன்வச்சாங்க. அதுக்கு சில சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது த்ரிஷாவ பத்தின இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் திட்டமிட்டே பரப்பப்படுது. இதுக்கும் பாஜக தான் காரணம். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள திமுக கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காகவே, அதாவது திமுகவை பலம் இழக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே வருமான வரித்துறையை வச்சு மிரட்டி விஜய அரசியலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாஜகவோட பி டீம் தான் அவரு அப்படிங்கிற கருத்து பரவலா இருக்கிற இந்த சூழல்ல, இப்போ விஜய்க்கு அடுத்தபடியா, அதாவது எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதாவை அரசியலுக்கு கொண்டு வந்தது போலவே, விஜய் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல தமிழ்நாட்டுல. அதனால அதுக்கு அடுத்ததா அவர் கூடவே த்ரிஷாவையும் சேர்த்து அரசியலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு கருத்துருவாக்கம் தான் இது. அதனாலதான் இப்படி வந்து திட்டமிட்டே பாஜக காரங்க பேசுறாங்க அப்படிங்கிற கருத்தையும் சில சமூக ஆர்வலர்கள் எடுத்து சொல்லியிருந்தாங்க. திரிஷாவை திட்டமிட்டே அரசியலுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு இன்னொரு விஷயம் வலுவான ஆதாரமா இருக்கு. என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரிஷா ஒரு முன்னணி தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில உங்களுக்கு என்னவாகணும் ஆசை அப்படின்னு பேட்டியாளர் கேட்டதுக்கு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நான் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டி எடுத்தவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க போல இருக்குது, என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. அதுக்கு இவங்க சொன்னாங்க, ஐயோ இல்லைங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். சீரியஸா நான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேட்டி அண்மை காலமா சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டது. அதனாலதான் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற த்ரிஷாவோட கனவை நனவாக்குறதுக்காக தான் அவர் வந்து அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னு கூட சில பேர் எழுதியிருந்தாங்க. எது எப்படியோ, தன்னை பத்தி பேசினதுக்கு த்ரிஷா வந்து இவ்வளவு தைரியமா அவங்களோட கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறது ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்களும் என்னை தனிப்பட்ட முறையில யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் நானு அப்படின்னு தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறதும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். த்ரிஷா திட்டமிட்டே அரசியலுக்கு கொண்டு வரப்படுறாங்களா, இல்ல அவங்க விரும்பினதுனால விஜய் த்ரிஷாவை அரசியலுக்கு கொண்டு வர போறாரா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும்.
விரைவில் மற்றுமொரு விஷயம் பத்தின அலசலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.